Hello aspirants, welcome to Success IAS. இன்னைக்கு கிளாஸ்ல இந்தியன் பாலிட்டி சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பார்க்க போறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். எக்ஸாம்ல இது ரிலேட்டடா கண்டிப்பா क्वेश्चंस இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு சில பேசிக்ஸ் பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷன்றத ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரின்னு சொல்லலாம். ஒரு கண்ட்ரியோட பேசிக் பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்றது தான் கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏல ஒரிஜினேட் ஆகியிருக்கும். இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களோட கல்ச்சர், லாங்குவேஜ், ரிலீஜன் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரியில இருக்க எல்லா மக்களும் ஒன்னா வாழறதுக்கு அவங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களோட ஃப்ரீடம் அஃபெக்ட் ஆகாம இருக்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. இதை ஒரு ரிட்டன் டாக்குமெண்டா நம்ம எழுத வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இதனாலதான் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணோம். ஒரு பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்னா அந்த சொசைட்டில இருக்க எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புளோடைய ஆஸ்பிரேஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்க அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸோடைய ஃப்ரீடம் அஃபெக்ட் பண்ணாம எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதா இருக்கணும். அப்புறமா இப்போ ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நிறைய ஸ்டேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த யூனியனுக்கு என்ன பவர்ஸ் இருக்கணும், ஸ்டேட்ஸுக்கு என்ன பவர்ஸ் இருக்கணும்ன்றத ப்ராப்பரா டிஃபைன் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி பார்க்கலாம். இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் யார் சொன்னாங்கன்னா எம்.என். ராய் தான் சொன்னாரு. சோ அவரை தான் நம்ம பயனியர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்போம், இந்திய அரசியல் அமைப்பின் முன்னோடின்னு சொல்லியிருப்போம். இவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அபிஷியலா டிமாண்ட் பண்ணிருப்பாங்க, எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வேணும்ன்றத 1935ல டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. 1940ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட டிமாண்டை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. அதை தான் ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லியிருப்பாங்க. 1942ல பிரிட்டிஷ் கேபினெட்ல இருந்து ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ அனுப்பியிருப்பாங்க, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிய எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்த்துட்டு வர சொல்றதுக்காக. அதுதான் கிரிப்ஸ் மிஷன் பிளான் சொல்லியிருப்பாங்க. அந்த பிளான்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணலாம், பட் அது வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து ஐஎன்சி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 1946ல கேபினெட் மிஷன் பிளான் ஒன்னு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுல 3 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. இதுல இருந்து ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் இருந்திருப்பாரு, லார்ட் பென்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இவங்க 3 பேர் இருந்திருப்பாங்க. இவங்க சொன்னபடி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஃபார்ம் பண்ற கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில 389 மெம்பர்ஸ் இருக்கணும். அதுல 292 ப்ராவின்ஸ்ல இருந்து வந்திருக்கணும். 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து 3 வந்து சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ், அதாவது இப்ப யூனியன் டெரிட்டரியா இருக்கிறது பிரிட்டிஷ் பீரியட்ல சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் 1 பலுசிஸ்தான். இவங்க எல்லாருமே இன்டைரக்ட்லி எலெக்ட் பண்ணி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த பிளான்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ கேபினெட் மிஷன் பிளான் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி 9 டிசம்பர் 1946 அன்னைக்கு மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேலையை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி டெம்பரரியா ஒரு சேர்மனை போடலாம் அப்படின்னு நினைச்சு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க டெம்பரரி சேர்மனா. ஏன்னா அவர் தான் ஓல்டஸ்ட் மெம்பர் ஆஃப் த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியா இருந்திருப்பாரு. பட் 2 டேஸ்ல அவர் இறந்துட்டு இருப்பாரு. ஸோ 11 டிசம்பர் 1946 அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியா எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே டைம் அப்போ ஹெச்.சி. முகர்ஜியும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரிய வைஸ் பிரசிடென்ட்ஸா எலெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ பி.என். ராவை கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டோட்டலா 11 செஷன்ஸ் மீட் பண்ணிருப்பாங்க. 11 செஷன்ஸ்ல 116 டேஸ் மீட்டிங் நடந்திருக்கும். ஓகேங்களா. 26 நவம்பர் 1949 அப்போ கான்ஸ்டிடியூஷனை எல்லாரும் அடாப்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஃபைனல் பண்ணிருப்பாங்க. அப்போ 284 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. 24 ஜனவரி 1950 அப்போ லாஸ்டா எல்லாரும் ஒரு வாட்டி மீட் பண்ணிருப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனை சைன் பண்றதுக்காக. தென் 26 ஜனவரி 1950 தான் அபிஷியலா நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஃபோர்ஸுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதை தான் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு செலிப்ரேட் பண்றோம். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருந்த சில மேஜர் கமிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, இது 3த்துக்குமே ஹெட்டா ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பாரு. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டிக்கு ராஜேந்திர பிரசாத், அவரே தான் வந்து ஸ்டீரிங் கமிட்டிக்கும் இருந்திருப்பாரு ஹெட்டா. நெக்ஸ்ட் முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி, இதோட ஹெட் டாக்டர் B.R. அம்பேத்கர். இவரை தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். இவரை இன்னொரு பேர் சொல்லியும் சொல்லுவாங்க, மாடர்ன் மானு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிக்கும் போது அதுல பிரியாம்பிள் ஒன்னு
22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு. இப்போ அமெண்ட்மெண்ட்லாம் பண்ண அப்புறமா 25 பார்ட்ஸ், 470 ஆர்டிகல்ஸ், 12 ஷெடியூல்ஸ் கிட்ட இருக்கு. இது ஒரு சின்ன நோட் மாதிரி எடுத்துக்கோங்க. பிரேம் பிஹாரி நரேன் ரைசாதா இவர் தான் வந்து கேலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஹேண்ட் ரிட்டனா இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதி முடிச்சிருப்பாரு. அது என்ன ஸ்டைல்ல எழுதியிருப்பாருன்னா ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல்ல எழுதியிருப்பாரு. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ற டாபிக்ல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நான் இந்த நோட்ஸ்ல எழுதியிருக்கேன். இதோடைய சோர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் புக் சிவிக்ஸ், 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் வால்யூம் 1 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை லக்ஷ்மிகாந்த். இது 3 தான் இதோட சோர்ஸ். இதுல மோஸ்டா எல்லாமே கவர் ஆயிருக்கும். இந்த நோட்ஸோட PDF உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு ஆன்லைன் கிளாஸ் தான். இதில் என்னென்ன டாபிக்ஸில் வீடியோஸ் இருக்குன்றது தான் சிலபஸ் வைஸ் இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். இதையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் கிளாஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகாது. அதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரும் மந்த்லி மேகசினும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லாஸ்ட்டாக டெஸ்ட் இருக்கும். வீடியோ கிளாஸோட டியூரேஷன் 100 days. ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி இந்த ஆர்டரில் தான் கிளாஸஸ் நான் எடுப்பேன். ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, இந்தியன் ஜியோகிராஃபி, இந்தியன் எக்கானமி, ஜென்ரல் சயின்ஸ், லாஸ்ட்டாக ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. டோட்டலாக உங்களுக்கு 125 வீடியோஸ் வரும். வீக்லி 12 டெஸ்ட். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அந்த அதாவது இந்த வாரம் என்ன நடத்தினோ அதுக்கு வீக்லி டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் ஃபுல் யூனிட் டெஸ்ட் 10 யூனிட்டுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 10 டெஸ்ட் இருக்கும். ஃபுல் மார்க் டெஸ்ட் 3 இருக்கும். ஸோ டோட்டலாக 25 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ், சாட்டர்டே டெஸ்ட் அண்ட் சண்டே ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ப்ரொவைட் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டடீஸ் ரிலேட்டடாக எதனா டிஸ்கஸ் பண்ணோன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதனா டாபிக் வேணாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.